ஓம் நமச்சிவாய. அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். வேத ஜோதிடத்தில் முக்கியமான மற்றும் மங்களகரமான கிரகமாக கருதப்படுபவர் சுக்கிர பகவான். அன்பு, அழகு, செல்வம், ஆடம்பரம் மற்றும் வாழ்க்கை வசதிகளை தீர்மானிக்கும் கிரகமாக விளங்குகிறார் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பொதுவாக சுமார் 25 நாட்களுக்கு ஒருமுறை தனது ராசியை மாற்றுவார். அந்த வகையில் வரும் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று அதிகாலை 5:30 மணிக்கு மீனராசியில் இருந்து வெளியேறி மேசராசிக்கு பயிற்சியாக உள்ளார். சுக்கிர பகவான் மேசராசியில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி பிற்பகல் 3:51 வரை பயணம் செய்வார். இந்த சுக்கிர பயிற்சியானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் இது விசுவாசு ஆண்டின் இறுதி சுக்கிர பயிற்சி ஆகும். அதே போல இது பாலபவம் வருடத்தின் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி ஆகும். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் பல மாற்றங்களை தரப்போகிறது. குடிசையில் இருந்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கை இப்போது கோபுரத்தில் ஏறப்போகிறது. பணம் பல வழிகளில் இருந்து வரப்போகிறது. இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் படிப்படியாக குறையப் போகிறது. பட்ட கடனை அடைக்க புது வழிகள் பிறக்கும். நடக்கப்போகும் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ரிஷபராசி அன்பர்களே, இந்த பெயர்ச்சியின் போது உங்களின் வாக்கு வன்மையில் பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி உங்களின் ஆன்மீக சிந்தனைகள் மெருக்கேறும். புதிய ஆலயங்களை தேடி சென்று வழிபடுவீர்கள். குடும்பத்தின் வளர்ச்சியில் உங்களின் பங்களிப்பு பெருகும். உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். அதே நேரம் எவரிடமும் அனாவசிய பேச்சு வேண்டாம். மற்றவர்களின் பேச்சுகளையும் நடவடிக்கைகளையும் கூர்ந்து கவனித்து அதற்கேற்ப உங்களின் செயல்பாடுகளை வகுத்துக் கொள்ளவும். இந்த பெயர்ச்சியின் போது புது புது ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவீர்கள். திடீரென்று தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் நிலைமை உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் ஏற்படாது. யோகா செய்வதன் மூலம் உடல் நலத்தையும் மன வளத்தையும் மேன்மைப்படுத்திக் கொள்வீர்கள். செய்தொழிலில் படிப்படியான வளர்ச்சி ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். போட்டியாளர்கள் பின்வாங்குவார்கள். அரசு வகையில் சில சலுகைகள் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் மனதில் ஏற்பட்ட இனம் புரியாத வேதனைகளும் பயங்களும் முற்றிலும் நீங்கிவிடும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் குறைகளை கண்டறிந்து தயவு தாட்சணியமின்றி திருத்துவீர்கள். பெரியோரை தேடிச் சென்று அவர்களின் ஆசைகளை பெறுவீர்கள். நேர்வழியில் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களின் முடிவுகளை பயமின்றி செயல்படுத்துவீர்கள். குடும்பத்தினரை அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். போட்டியாளர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களின் நெடுநாளைய ஆசை ஒன்று இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். உங்களின் தெளிந்த சிந்தனைகளால் பிறருக்கு தகுந்த அறிவுரைகளை வழங்குவீர்கள். உங்களை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அளிப்பீர்கள். வெளிநாடு விசா குறித்த சந்தேகத்தில் இருந்தவர்களுக்கு ஆச்சரியப்படும் வகையில் விசா கிடைத்துவிடும். காணாமல் போயிருந்த பொருட்கள் மீண்டும் கைக்கு வந்து சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கிடைக்கும். பணிபுரிப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றம் காணப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்கள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். அதே நேரம் வேலைப்பளு அதிகரிக்கும். எனவே பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். அலுவலக ரீதியான பயணங்களை செய்ய நேரிடும். வியாபாரிகளுக்கு தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும். அதிக முதலீடுகள் செய்யாமல் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். போட்டிகளை சாதுரியத்துடன் சமாளிப்பீர்கள். உபரி வருமானத்தை எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிப்பவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்குவீர்கள். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் பாராட்டுகளை பெறுவீர்கள். கட்சி தொண்டர்களின் ஆதரவு நன்றாக இருக்கும். எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் செயல்களை செய்து நற்பெயர் வாங்குவீர்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உயரும். கலைத்துறையினருக்கு வாய்ப்புகள் குவிய தொடங்கும். எனவே வாய்ப்புகளை நன்கு ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டியது வரும். சக கலைஞர்களின் உதவிகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். பெண்மணிகளின் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும். உத்தியோகமும் கிடைக்கும். புனித பயணங்களை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கிய பிரச்சனைகளில் மௌனம் சாதித்து பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து கொள்ளவும். மாணவ மணிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் திட்டமிட்டபடி படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முயற்சிக்கவும். மற்றபடி உங்கள் படிப்புக்கு அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த மானியங்கள் கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள். இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். ஆனாலும் வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. உடன் பணிபுரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தை சந்திக்கலாம். ரோகிணி நட்சத்திரம். இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் புரிவோர் சிறிது சிரத்தை எடுத்து உழைக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் உழைப்புக்கு ஏற்ற லாபம் கிடைக்கும்.
தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டி வரும். மிருகசிரிசம் 1-2 பாதங்கள். இந்த காலகட்டத்தில் எதிரிகள் வகையில் அசால்ட்டாக இருத்தல் கூடாது. புதிய முதலீடுகளின் போது ஆலோசனைகள் அவசியமாகிறது. பண விஷயத்தில் தொடர்ந்து அக்கறை தேவை. வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரவும். ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். ஒரு முறையாவது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள். கடன் பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், மன நிம்மதி உண்டாகும். சிறப்பு தொகுப்பு. இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம். வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும். அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலாபலன்களை கொடுக்கிறார்கள். அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார். ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிரஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு கொட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும். குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும். சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும். வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான காலம் சுக்கிரஹோரை ஆகும். அதனை தவறவிட்டால் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிரஹோரை நிகழ்கின்றது. அதையும் தவறவிட்டால் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான சுக்கிரஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம். இவற்றில் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலான முதல் சுக்கிரஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும். வீடு, நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள், சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும். அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்கச் செய்யும். வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம். இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்கப் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.